அரோகரா. சரவண ஜோதியே, சண்முக ஜோதியே, கந்த ஜோதியே, கடம்ப ஜோதியே, கதிர்காம ஜோதியே, அறுபடை ஜோதியே, எழுபடையும் ஒன்றிணைத்து அமர்ந்தவனே அரோகரா. ஓம் அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. அற்புதமான நாளிலே சடாச்சர சக்கரம் சபையை சூழ்ந்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற அற்புதமான அத்தகைய சஷ்டி திதி உயர் பூஜை நடந்தேறிய அற்புதமான தருணமதிலே உயர் கணங்களெல்லாம் சரவணனை, சண்முகனை, கந்தனை, கடம்பனை, கதிர்வேலனை, செல்வக்குமரனை, செந்தில் ஆண்டவனை, மகாசபை அமர்ந்தவனை, மகத்துவம் மிக்கவனை வாழ்த்தி வணங்கி வரவேற்று அமர வைத்து அற்புத ஆசி கேட்டு அகம் மகிழ்ந்து முகம் மகிழ்ந்து பிரபஞ்சம் மகிழ்ந்திருக்கின்ற அற்புதமான தருணமதிலே, ஆற்றல் மிகுந்த நேரமதிலே நற்சபையை, பொற்சபையை, பொன்னம்பல உயர் சபையை வடிவமைத்து வரமாய் நூலை பெற்று கொடுத்து வரமாக வந்தமர்ந்து வழி நடத்தி செல்கின்ற ஆசானை, ஐயனை, அப்பனை, ஒட்டுமொத்த சித்தர்களின் ஆற்றலாய் அமர்ந்திருப்பவனை, ஞானியர்கள் கூட்டத்தின் தலைவனை, ஞான போதனை நிகழ்த்துகின்றவனை, ஞான பல்கலைக்கழகத்தை அமைத்து அருளாட்சி செய்கின்ற அகத்தியத்தை, ஜெகத்தியத்தை, ஜெகப்பிரபஞ்சத்தை வருக வருக, சித்தனே வருக, சிவமே வருக, சிவப்பிரபஞ்சமே வருக, அகப்பிரபஞ்சமே, அகத்திய பிரபஞ்சமே, ஜெகத்திய பிரபஞ்சமே, எழுகடல் உண்டவனே, உலகம் ஆளுகின்ற எழில் மிகும் சித்தனே, பொதிகை அரசனே, பொதிகை வேந்தனே, பொதிகை செல்வனே, பொதிகை ராஜனே, சந்தன பிரியனே, சபை பிரியனே, சபையாய் அமர்ந்தவனே வருக வருக என, வருக வருக என உயர் ஞானியை, உன்னத பெருமகனை, தர்மசீலனை, தவசீலனை, சிவசீலனை, சித்த மகாராஜனை வருக வருக என, வருக 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 என தலைமை முனியே, தவமுனியே, சிவமுனியே, ஞானமுனியே, பொன்னம்பல மகா சபை கொடுத்தவனே, திருச்சபை திருவருளாய் வழங்கி நின்றவனே, திருவருள் வழங்க திருநூல் வழங்கியவனே, திருச்சொல் வழங்க பெருஞ்சொல் வழங்க பெரும் அனுக்கிரகம் கொடுக்க ஞானத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற நற்சித்தனை, பொற்சித்தனை, பொன்னம்பல உயர் சித்தனே, உயர் ஞானியே, ஞானிகளை உருவாக்குபவனே, மகுடம் துறந்தவனே, மகுடம் சூட வைத்து மகிழ்பவனே, சூட்டி மகிழ்பவனே என்று கூறி சூடியவனை, சூடி கொடுத்தவனை, சூடி அமர்ந்தவனை, சீடர்களுக்கு சூடி அமர்ந்தவனை வருக வருக என, அகத்தியமே வருக, அகத்தியமே வருக, ஜெகத்தியமே வருக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஜெகதீஷாய நமோ நமக. அருட்பொறிகள் என்னும் 6 பொறிகளின் ஒட்டுமொத்த தொகுப்பு நிலையாய் அறநெறி தவறா, அறநெறிக்குள் இருக்கும் அற்புதமான நிலை தவறா ஏற்றமிகு உயர் ஞானமதை உலகிற்கு பறைசாற்றும் சபைதனிலே உயராசிகள் வழங்கிய சம்ஹார நாயகன் சரவண பவனின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. உயர் தேவியினுடைய அருள் வடிவாய் அவள் கரமதிலிருந்து வழங்கிய ஆற்றல் கொண்ட வேலினை சிவசூற்றம நூலாய் சபைக்கு பரிசாக வழங்கிய ஏற்றமிகு உயர் சிவமைந்தனின் திரு ஆற்றல் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் வந்தமர்ந்தோம் சித்தனி. உருவாய் அருவாய் அருள்வாய் என்று அவனை போருக்கு அனுப்பி வைத்த அற்புதமான தேவியின் வடிவாய் அமர்ந்திருக்கும் சிவபார்வதியின் திருவடி வணங்கி அகத்தியன் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீஷாய நமக. நீ உயர்வாய் வருவாய் என்று உத்தம சித்தர்களெல்லாம் வாழ்த்துரைக்க அவ்வாழ்த்துறைகளை எல்லாம் எம் திருவடியில் சமர்ப்பித்த சிவமகா வாழை சித்தனே அகத்தியன் வந்தமர். ஓம் அகதீஷாய நமக. வாழ்த்துக்களையும்
வசைபாடல்களையும் ஒன்றாக ஏற்று பெற்று அனைத்தையும் அகத்தியன் திருவடியில் சமர்ப்பிக்கின்ற நிலை கொண்டவனே, வசை பாடல்களை எல்லாம் உனக்கு சூடிய அரளி மலர் மாலையாக அகத்தியன் மாற்றியமைத்து அற்புத ஆற்றல் கொண்ட ஆதியிரை சூட்சம நூலை உன் சரீரமாக மாற்றியமைத்த சிவத்தின் திருவடியிலிருந்து உமக்கு நல்லாசிகள் வழங்கி ஓம் அகதீசாய நமக என்று உரைக்கின்ற பொழுது வருகின்ற அகமகிழ்விற்கு குறைவோ என்று வினவினான் அருமுகன். ஏற்றமிகு உயர் ஆசானே, உன்னை பெற்றதில் பெருமை அடைகின்றது பேருலகம் என்றுரைத்த ஆசான் கூறிய வார்த்தைக்கு மறுவார்த்தை உண்டோ? உன்னை பெற்றதில் உன் அப்பன் பெருமை அடைகின்றோம் மைந்தனே. ஓம் அகதீசாய நமக. அப்பனினுடைய வார்த்தை தவறாத அற்புத மைந்தர்கள் எந்நிலை கொண்டு உயர்வார்கள். உண்மையுள்ள நேர்மையுள்ள நியாயமுள்ள அற்புதமான உண்மையை பறைசாற்றினுடைய தந்தையினுடைய குழந்தைகள் எத்தகைய ஆற்றல் பெறுவார்கள் என்பதற்கு என் மைந்தன் ஜெயக்குமரன் என்ற சீனிவாசக பெருமாள் ஒரு சாட்சி என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அழைத்து சென்றோமடா சீடர்களே, அழைத்து சென்றோமடா பிரபஞ்சமே, எங்கெல்லாம் அழைத்தோம், அழைத்த தலங்களுக்கெல்லாம் அயராது எம்மோடு பயணித்தவன் சித்தன் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. கனிவு, கருணை, அன்பு என்ற சொல்லுக்குள் இருக்கும் அர்த்தத்தினுடைய ஓர் இலக்கண வடிவாய் திகழ்ந்தவன், சரணாகதி என்ற வார்த்தையின் இலக்கண தன்மையாக திகழ்ந்தவன் தானடா உங்கள் சபையாசான் என்று வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. கூறினான். ஏறக்குறைய 27 ஆண்டுகளாக அகத்தியன் ஒரு மானிடனை சித்தனாக சிவமாக சிவப்பெருநிலைக்கும் மேலான சிவமகா நிலையாக மாற்றுவதற்கு எத்தகைய பாடுகள் புரிந்திருக்க வேண்டும், எத்துணை கணங்கள் எம்மை வசைபாடி இருக்கும், எத்துணை இறையாற்றல்கள் எம்மோடு சண்டை இருக்கும், போட்டியிட்டிருக்கும் என்று வினவினான். கூறினான் சித்தன். உண்மை அதுவே என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அற்புத சொந்தங்கள், ஏற்றமிகு பந்தங்கள், பிரபஞ்ச நண்பர்கள், தொடர்பாளர்கள் அனைவரையும் ஓரம் வைத்து ஒதுக்கி அமர்ந்து அற்புதமாய் அகத்தியனே பிரபஞ்ச சொந்தம் சிவ சொந்தம் என்று என்னோடு அலைந்தவனுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கின்றது 14 லோக சொந்தங்கள் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இழந்தவனுக்குள் அனைத்தையும் இழக்கின்றார்கள் இறை அனைவரும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. மோடு சண்டையிட்ட போட்டியிட்ட அத்துணை இறைகணங்களும் வந்து தலம் கேட்கின்றன, ஒவ்வொன்றாய் தலம் கேட்கின்றன. சித்தன் திருவடியில் அமர்ந்து தவம் காண்பதற்கு 14 லோகங்களில் இருக்கும் அத்துணை இறைகணங்களும் தலம் கேட்கின்றன. சீடர்களே, உங்கள் சபையில், சித்தன் சபையில், நம் சபையில் என்று இருமாப்பு கொள்ளுங்கள் சீடர்களே. ஓம் அகதீசாய நமக. இருமாப்பு என்பது சரணாகதி என்னும் வடிவம் கொண்ட பெருமிதமான ஆற்றல் கொண்ட பெருமையாக கூறலாம். சிவமகா வாழை சித்தன் என்னும் லோகங்களை ஆட்டி படைக்கின்ற அற்புத சித்தனது சீடர்கள் என்று கூறுவதில் பெருமை கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்துணை ஆற்றல் எங்கிருந்து பெறப்பட்டது, என்ன செய்து விட்டார்கள்? தற்பொழுது 2 ஆண்டு காலமாக பறைசாற்று நிலை சாதனத்தில் வருகின்ற வார்த்தை நிலைகளை, சித்தனை சீடர்களை கண்டுகொண்டு அவரவர் உள்ளுக்குள் பொறுமிக் கொண்டிருக்கின்ற நிலை அது சாதாரண நிலையா அல்ல. அது எத்துணை ஆற்றல் கொண்ட சிவமகா பெருநிலை. அதை அடைவதற்கு அவனுடைய முயற்சிகள் என்ன? அது முயற்சிகள் அல்ல, அத்துணையும் ஏற்றமிகு ஆற்றல் கொண்ட நற்பயணங்களினுடைய ஒட்டுமொத்த விடை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. வந்தமர்ந்து வினவி பாருங்கள், அவனோடு ஞான வினாக்கள் ஞான நிலையில் முன் அமர்ந்து கேளுங்கள் ஞான உபதேசத்தை. ஒரு சித்தனாகத்தான் சிவகூரை தலமதில் இருந்தவன் வெளியேற முடியும் என்று அகத்தியன் சூளுரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எங்கிருந்து பெறப்பட்டது இத்துணை ஆற்றல்களும்? அவனுக்கு உள்ளிருந்துதான் அது எழுப்பப்பட்டது. அது எழுப்பப்படுவதற்குரிய அற்புதமான உந்துதல் நிலை அவனுக்குள் இருந்து உத்வேகம் எடுத்து கிளம்பியது என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அனைவரையும் இந்நிலைக்கு அழைத்து செல்லவே சிவம் விரும்புகின்றான், ஐயன் விரும்புகின்றான், ஆற்றல் கொண்ட தேவி விரும்புகின்றாள், இறைகணங்களும் சித்தகணங்களும் தேவர்களும் விரும்புகின்றார்கள். ஒரு மானிடனை உத்வேகமுள்ள இறையாக மாற்றுவதற்குரிய அற்புதமான நிலையைத்தான் விரும்புகின்றார்கள். அவர்கள்
விரும்பி வருகின்ற பொழுது, இவன் இகலோகத்தை விரும்பி செல்கின்ற பொழுது அவர்கள் என் செய்வார்கள், விலகி நிற்கின்றார்கள் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. பிரபஞ்சம் விரும்புகின்ற பொழுது நீ பன்மடங்காக நீ அப்பிரபஞ்சத்தை விரும்புகின்ற பொழுது இவன் உரைத்தானே, கொடுத்ததை மறுபடியும் கொடு, இருப்பதில் கொடு, இல்லாததையும் கொடுத்தான் சித்தன், உன்னை இருப்பதை மட்டும் தான் கொடுக்க சொல்கின்றான் உங்கள் ஆசான் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. என்ன இருக்கின்றது? நா இருக்கின்றது அல்லவா? நாவிலிருந்து வருகின்ற சொற்களின் மூலமாக ஒரு யுகத்தை மாற்ற முடியும் என்று அகத்தியன் சூளுரைத்து அமர்ந்த தலத்தில் யுகம் மாறியதா, மாறவில்லையா சீடர்களே? சொல்லுக்குரிய ஆற்றல் இருக்கின்றதே. ஒருவன் நாவிலிருந்து வரும் சொல்லுக்குரிய ஆற்றல் போல் திருமுருகன் கரத்தில் இருக்கும் வேலுக்கு கூட ஆற்றல் இல்லை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அது ஒரு வேலின் ஆற்றல். சரவணபவன் கரத்தில் இருப்பது ஒரு வேலின் ஆற்றல். நாவிற்குள்ளிருந்து வருகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்பது 14 லோகங்களை கட்டியாண்ட யுகம் கடந்த தவம் கண்ட சிவ பேராற்றல் கொண்ட புண்ணியத்தினுடைய ஆற்றல் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. அத்தகைய அற்புதமான ஆற்றல் ஒரு வேலினுடைய ஆற்றலுக்கே அசுரன் இருகூறாக பிளக்கப்பட்டு லோகங்கள் நடுநடுங்கியதே. அத்துணை வேல்களும் ஒன்றாக சேர்ந்த ஆற்றல் மிகு ஏற்றமிகு ஆதியிரை சூட்சம நூல் என்னும் செங்கோலை அசைக்கையில் பிரபஞ்சம் நடுநடுங்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு நடுநடுங்குகின்ற பேராற்றலை தன் கரமதில் பெற்றிருப்பவன் ஒரு மானிடன் என்றால் அது ஆச்சரியப்படுவன் நிலையை தவிர வேற எதுவும் இல்லை என்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீசாய. ஆச்சரியம் வர வேண்டும், அச்சம் வர வேண்டும். அவன் மேல் எவ்வாறு எங்கிருந்து பெறப்பட்டது என்ற ஆராய்தல் நிலை வேண்டும். ஆனால் அவனை உதாசீனப்படுத்துகின்ற நிலை மட்டும் தேவையில்லை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் சித்தர்களும் தேவர்களும் ஒரு யுகத்தில் உரையாடினார்கள். இறைதான் அமர்ந்திருந்தான், இறை கணங்கள் தான் அத்தகைய யுகத்தில் வலம் வந்து கொண்டிருந்தார்கள். அனைவரும் இறையாளர்கள். ஏனென்றால் அங்கு மாற்று நிலை இல்லை, வேற்று நிலை இல்லை, வஞ்சகம், சூழ்ச்சி, போட்டி, பொறாமை, காம, குரோத, லோப, மதமாச்சரியம் என்னும் நிலைகள் இல்லை. ஆதலால் அது நல்யுகமாக மிளிர்ந்து கொண்டிருந்தது. மாற்று யுகம் மெல்ல மெல்ல மாறுகின்ற பொழுது அதனை மாற்றுகின்ற பணிதனை துவக்கிய அந்நிலையை தடுத்தாட்கொண்ட ஆற்றல் எவனுக்கு இருந்தது? சிவனுக்கு இருந்தது. சிவனை பெற்ற ஆற்றலை விட பன்மடங்காக தவம் இருந்த சிவமகா வாழை சித்தனுக்கு இருந்ததென்ற நிலையால் அகத்தியன் அவனை தேர்ந்தெடுத்தோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. தேர்ந்தெடுப்பது என்பது சாதாரண வார்த்தை அல்ல. தேர்ச்சி பெறுகிறவனை மட்டும்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், தேர்ச்சி பெற்றவனைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீசாய நமக. தேர்வு நிலையில் வெற்றி கண்டவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அல்ல. அவனுக்குள் தேர்வு எழுதி ஏற்கனவே வெற்றி கண்டவனை தேர்ந்தெடுக்கின்ற நிலை இருக்கின்றதே, அப்படி ஒருவனை தேர்ந்தெடுக்கின்ற யுகம்தான் வெற்றியடையும் என்று அகத்தியன் வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. அவ்யுகம்தான் வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றது. வெற்றி அடைந்த யுகம் எது? சிவகூரை தலமும் சித்த சபை கூடமும் சச்சங்க பெருவிழா அரங்கமும் எம் சீடர்களினுடைய சரீரமும் என்று வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. பெற்றுவிட்டார்கள், நல்யுகத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள். சிவசபையில் எப்பொழுது சரணாகதி அடைந்தானோ, சிவசபையில் என்றால் இச்சபையை மட்டும் பிரபஞ்சமாக அகத்திய வாழைச்சித்த சபையை மட்டும் அகத்தியன் கூறவில்லை. அவனுக்குள் ஒரு நற்சபை அமைத்து இவன் உரைத்தானே, உனக்குள் உன்னை தேடு, உனக்குள் உன்னை தேர்ந்தெடுத்துக்கொள், நீ உன்னை உணர்ந்து கொள், தன்னை உணர்ந்தால் உனக்கு ஒரு மாற்று நிலை இல்லை என்று உரைத்தானே. அவ்வாறு தன்னை நினைந்து தனக்குள் உணர்ந்து அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவனும் பிரபஞ்ச மகா சபைதான் என்று வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவன் நிச்சயமாக ஓர் நாள் இறையை தேடி வருவான். இறையை தேடி எங்கு வருவான்? இறை உரையாடும் தலம் தேடி வருவான். அறிந்தோர் அறியாதோர் யாவருக்கும் ஆற்றல் கொண்ட ஞானத்தையும் அனுக்கிரகத்தையும் வழங்குகின்ற பேர் ஆற்றல் கொண்ட சிவமகா வாழைச்சித்த சபையிலிருந்து செல்கின்ற பிரபஞ்ச வடிவம் தாங்கிய இயல்பு கொடிமரத்தின் நற்கொடிமரத்தின் சூட்சம கொடிமரத்தின் மூலமாக செல்கின்ற ஆற்றல் அவர்களை சென்றடைந்து கொண்டிருக்கின்றது பிரபஞ்சம் முழுவதும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நொடிப்பொழுதும். ஏனெனில் கதிமோட்சம் வழங்குகின்ற பேராற்றலை சிவம் இடம் பெயர்ந்து அமர்ந்து ஆற்றல் கொண்ட பணியை இடம் பெயரச் செய்து அமர்ந்திருக்கின்றான் சித்தன் கரம் கொடுத்து என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியனும் ஓய்வெடுக்கின்றோம்,
சிவமும் ஓய்வெடுக்கின்றார், சித்தர்கள் எல்லாம் ஓய்வெடுத்து விட்டார்கள். ஏனெனில் பல்வேறு யுகமாக பணி செய்து எங்களுக்கும் ஓய்வு தேவையல்லவோ, ஓய்வெடுக்க ஒரு தலம் தேடி அலைந்தோம், அத்தலம் தானடா உங்கள் சபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அமர்ந்து விட்டோம். அற்புதமாக ஒய்யாரமாக மேடையில் அமர்ந்து அகத்தியன் நீண்ட தவம் கண்டு கொண்டிருக்கின்றோம். சிவம் தவம் செய்து கொண்டிருக்கின்றார், சித்தன் மட்டும் உறங்காது பணி செய்து கொண்டிருக்கின்றான் சீடர்களோடு. ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் ஒரு மானிடனை வைத்துத்தான் மானிடனை சாட்டையடி கொடுக்க முடியும் என்ற நிலைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சபையும் ஆசானும் நூலும் இங்கு அமர்ந்து விட்ட இச்சூழலில்தான் அகத்தியன் மகிழ்வோடு உடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒய்யாரமாக சகடையில் அமர்ந்து சகடை இயக்கி அழைத்த அழைப்பிற்கெல்லாம் அவனை அழைத்து சென்றோம் அல்லவா, என்னை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றான் தற்பொழுது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. அவன் அழைத்த அழைப்பிற்கு அகத்தியன் மகிழ்வோடு செல்கின்றோம். அங்கு அமர்ந்து யுகத்தை மாற்றுகின்ற பணிதனில் அகத்தியன் சிறு பணிதான் ஆற்றுகின்றோம். பெரும் பணி உங்கள் சித்தன் பணி என்று வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. துணை ஆற்றல் அனுக்கிரகம் தெய்வம் வழங்குவான் என்று ஆலயம் தேடி செல்கின்றார்கள். ஆற்றல் கிடைத்திருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு வெளிவருகின்றார்கள். வெளிவந்த அக்கணமே சலனத்திற்குள் புகுந்து விடுகின்ற பொழுது ஆற்றல் விலகி நிற்கின்ற புண்ணியங்கள் விலகி நிற்கின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. புண்ணியத்தோடு வளம் வாருங்கள். 14 லோக தவம் கண்ட புண்ணியங்கள் சேகரிக்கப்பட்ட கிடங்கிலிருந்து எடுக்கப்பெற்று அற்புதமாக புண்ணியம் குறைய குறைய சேர்த்து கொண்டிருங்கள். எப்பொழுது எப்படி சேர்க்க முடியும் என்று உரைத்தவாறு பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதென்னும் நிலைதனிலே முதலாக சபை நாடி வருவோர் அமர்ந்து தவம் காண்கின்ற பொழுது புண்ணியங்கள் எங்கிருந்து உங்களை வந்தடைகின்றன? சித்தனுடைய நெற்றி சுழுமுனையிலிருந்து புறப்பட்டு இயல்பு கொடிமரத்தின் மூலமாக உங்கள் கரம் தொட்டு பெறுகின்ற வேலின் மூலமாக உங்கள் இல்லம் வந்தடைகின்றது என்ற அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. அது தினந்தோறும் தின நொடி பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்றன சீடர்கள். ஓம் அகதீசாய நமக. இது எங்கும் உரைக்கப்படாத ஒரு நிலை, கேட்கப்படாத ஒரு ஞான நிலை. அத்தகைய ஞானம் என்பது என்ன? பல்வேறு இதிகாச புராணங்களை கற்று அதனையெல்லாம் உள்ளுக்குள் அமர்த்தி உருவேற்றி உரைப்பது ஞானமல்ல. அத்துணை புராணங்களையும் ஒரு ஒற்றை வடிவமாக உணர்ந்து கொண்டு அன்பு என்ற ஒற்றை சொல்லை தன் சிரசில் ஏந்தி இருப்பவனே ஞானி என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அன்பே சிவம் என்று உரைத்தார்கள். இவன் அன்பு மட்டும் தானடா சிவம் என்று உரைத்துக் கொண்டிருக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. அகத்தியன் மட்டும் தானடா இறைவன் என்றுரைத்த நிலைக்கு அகத்தியன் அமர்ந்த தலம் தானடா திரு கைலாயம் என்று சிவம் தேடி வந்து அமர்ந்து விட்டான் சீடர்களே. ஓம் அகதீசாய நமக. வராவிடில் இழுத்து விடுவோம் சிவனை அனைவரும் சேர்ந்து என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எவன் வரமாட்டான் அழைக்கின்ற பொழுது எவன் வந்திருக்கின்றான் கொடிமரத்தின் அடித்தருவாயில். ஓம் அகதீசாய நமக. எவன் வரமாட்டான் அகத்தியனும் சித்தனும் சீடர்களும் அழைக்கையில் அவன் வந்து அமர்ந்திருக்கின்றான். கயிற்றை இவன் கரம் கொடுத்தென்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒற்றை மானிடன் அமர்ந்த தலத்திலும் அகத்தியன் இதுபோன்றுதான் உரையாடுவான். 1000 கோடி மானிடன் அமர்ந்த தலத்திலும் அகத்தியன் இதுபோன்றுதான் உரையாடுவான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. ஏனெனில் உரைப்பது ஒருவனுக்கல்ல, 100 நபர்களுக்கல்ல, பிரபஞ்சத்திற்கென்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஒரு மானிடன் சிறு கூரை தலமதிலே சிறு சிவகூரை தலம் அமைத்து ஒரு வருகின்ற மானிடர்களுக்கு உணவுகனை சமைத்து அவர்களுக்கு பகிர்ந்துவிட்டால் யுகம் மாறிவிடுமோ என்கின்ற வினாவிற்கு விடை மெல்ல மெல்ல நீங்கள் மாறி நிற்கின்றீர்கள் அல்லவா, அதுதான் யுகமாற்றம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. நீ மாறி நில், நீ மாற்று நிலை கொண்டு நில். வேற்று மாற்று நிலையிலிருந்து நல் தர்ம யுகமாக மாறி நீ உனக்குள் மாறிப்பார். நீ காண்கின்ற அனைத்தும் தர்ம சீலர்களாக தர்ம யுகமாக காட்சி அளிக்குமா இல்லையா என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒருவன் கூறினான், சென்று வா, நல்லவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்று கண்டு வா என்றான். லோகத்தில் அனைவரும் நல்லவர்கள் என்று கூறினான் அவன். ஏனெனில் அவன் நல்லவன். அவன் கண்களுக்கு அனைவரும் நல்ல நிலைகளாக தெரிந்தன. மற்றொருவனை அனுப்பினான்,
கெட்டவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று பார்த்து வா. உலகில் அனைவரும் கெட்டவர்கள் என்று கூறினான், ஏனெனில் அவன் கெட்டவன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. நீ உன் பார்வை, உன் சிந்தனை, உன்னுடைய அங்கம் இவற்றை தர்ம நிலை கொண்டு நீ வளம் வருகின்ற பொழுது காணும் அனைத்தும் தர்ம நிலை கொண்டவைகளாக காட்சியளிக்கும் என்று அகத்தியன் வாழ். ஓம் அகதீசாய நமக. அதைத்தான் உரைக்கின்றார்கள். ஏன் எம் பயணம் துவங்கிய காலத்திற்கு முன்பிருந்து உரைத்தார்கள். அருள்மிகு ஏற்றமிகு உயர்நிலை கொண்ட ஊழி காலம் கண்ட காகபுஜண்டன் காலத்திலிருந்து உரைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காகபுஜண்டனை நீங்கள் கண்டிருக்கலாம், யாம் பல்வேறு காகபுஜண்டர்களை கண்ட அகத்தியன் என்று பெருமிதம் கொள்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. என்ன வேண்டும் உங்களுக்கு அகத்தியன் வழங்குகின்றோம் சபையிலிருந்து. என்ன தேவை உங்களுக்கு அகத்தியன் வழங்குகின்றோம் சபையிலிருந்து. எமக்கு என்ன தேவை, சித்தனுக்கு என்ன தேவை, பிரபஞ்சத்திற்கு என்ன தேவை, அத்தேவையை நீ வழங்கி நில். இழந்து வழங்கினில், இறங்கி வழங்கினில், ஏற்றத்திலிருந்து ஒருபடி இறங்கி வந்து வழங்கினில், அனைத்தையும் வழங்குவோம் என்று அகத்தியன் சூளுரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எம்மிடம் இல்லாதது என்ன, ஏற்றமிகு சபைதனில் இல்லாத புண்ணியம் என்ன? 14 லோகங்களின் புண்ணியத்தை ஒற்றைமிகு வடிவமாக கொண்ட சிவமகா வாழை சித்தனை இருகரத்தையும் சிரசின் மேல் தூக்கி தன்னை இழந்து நின்று வணங்கி பாருங்கள், மாற்றம் இல்லையே அகத்தியனிடம் வாருங்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. நிச்சயமாக மாறும். மாற்றம் என்ற சொல் மாறலாம், ஆனால் சபைக்கு வருவோர்களுடைய நிலை நிச்சயமாக மாறும். என் நிலை, அவர்கள் நிலை மாறுகின்ற பொழுது நிச்சயமாக இகலோகமதில் இவன் உரைத்தவாறு அனைத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள். அகத்தியனோடு சித்தனோடு சேர்த்து அனைத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள். பெற்று தருகின்றோம் அகத்தியன். என்ன செய்துவிடும் பிரபஞ்சம், என்ன அச்சமூட்டிவிடும், என்ன உங்களை பாடுபடுத்திவிடும் பிரபஞ்சம். இவன் உரைத்தவாறு அனைத்தும் எம்மாள் என்று நின்று பாருங்கள், உணர்ந்து பாருங்கள். பார்க்கும் அனைத்தும் சிவமாக காட்சியளிக்கும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை சற்று கடினம், ஆனால் அது சுலபம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சற்று கடினமாகத்தான் இருக்கும். உணர்ந்து உறைந்து அமர்ந்து உயருங்கள், அது சுலபமாக காட்சியளிக்கும் என்று கூறுகின்றோம். அகதீசாய நமக. சிறு இடைவெளிதான், சிறு இடைவெளி. ஞானத்திற்கும் அஞ்ஞானத்திற்கும் சிறு இடைவெளி. ஆ என்ற எழுத்து, ஒற்றை எழுத்து, இடையில் இருக்கும் இன் என்ற எழுத்து, அதனை அகற்றிவிட்டு அகத்திய ஞானம் என்று உரையாடி பாருங்கள், ஞானம் வரும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இடைவெளி சிறிது, ஆனால் சலனம் பெரிதென்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. சலனம் துறந்து, சஞ்சலம் துறந்து, சந்தேக நிலை துறந்து, வினாக்களை துறந்து விடையாக வாருங்கள், பெருமகா சிவவிடை கிடைக்கும் என்ற அகத்தியன் நல் வாழ்த்துக்கள், நல்ல ஆசிகள் சித்தனுக்கும் தேவிக்கும் சங்கம நிலை கொண்ட சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எம் சீடர்கள் காவி நிற உடையணிந்து அமர்ந்திருந்த சச்சங்க பெருவிழாவில் கண்ட மகிழ்வு அகத்தியனை இன்னும் யாம் அதிலிருந்து மீளவில்லை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. பூவுலகில் இத்தகைய மாற்றுயுகத்தில் இப்படி ஒரு விழா, இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்த்த இயலுமோ? வந்தோன் சலனம் கொண்டோன் என்ன உரைத்தான்? எங்கிருந்து பொருள் வருகின்றது, இவர்கள் யார், எப்படி எங்கிருந்து வந்தார்கள், இத்தகைய நிலை கொண்ட அரங்கத்தை அமைத்து அதில் சச்சங்கம் நிகழ்த்துவதற்கு எங்கிருந்து கிடைக்கப்பெற்றது என்று வினவினார்கள். அவனுக்கு தெரியாது இங்கிருந்து கிடைக்கப்பெற்றது என்று. ஓம் அகதீசாய நமக. அவன் எங்கிருந்து வந்தான் என்னும் நிலையறியாது தொடுக்கின்ற வினா விடையாக வருவார்கள், விடையாக மிளிர்வார்கள். சிவமகா வாழை சித்தனுடைய அற்புதமான ஆற்றல் கண்டு, பிரபஞ்சத்தினுடைய புண்ணிய ஆற்றல் கண்டு வளம் வருவார்கள் என்று வாழ்த்தி அமர்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமோ நமக. ஓம் அகதீசாய நமக. உட்காருங்க.